பாஜக கூட்டணியே போதும் டிக் அடித்த பிரேமலதா. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைவுக்கு பின்னர் தேமுதிக தொண்டர்கள் மிகப்பெரிய கவலையில் ஆழ்ந்த நிலையில், அடுத்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலாவது தேமுதிக ஒரு கணிசமான வெற்றி பெற்றாக வேண்டும் என தேமுதிக நிர்வாகிகளும் தொண்டர்களும் எதிர்பார்த்து காத்து வருகின்றனர். ஆனால் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுக அதிமுக கூட்டணியை தவிர்க்க முடிவெடுத்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த தகவலுக்கு விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை திமுகவோடு கூட்டணி வைத்தது இல்லை. எனவே விஜயகாந்த் அவர்களுக்கு செய்யும் துரோகமாக திமுகவுடன் கூட்டணி வைத்தால் இருக்கும் என பிரேமலதா நினைக்கிறார். மேலும் அதிமுகவுடன் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது கூட்டணி வைத்து போட்டியிட்டும் எந்தவிதமான பலனும் கிடைக்கவில்லை. எனவே தற்போது மத்தியில் மீண்டும் பாஜக ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக அனைத்து கருத்து கணிப்பு முடிவுகளும் தெரிவிக்கின்றன. எனவே பாஜக கூட்டணியில் இணைந்து பயணிப்பதே தேமுதிகவின் எதிர்காலத்திற்கு நல்லதாக இருக்கும் என பிரேமலதா கணக்கு போடுகின்றார். ஆனால் கட்சியின் மூத்த நிர்வாகிகளும் முன்னணி பொறுப்பாளர்களும் பாஜகவோடு கூட்டணி வைத்தால் எந்தவிதமான முன்னேற்றம் ஏற்படாது எனும், அல்லது திமுக அல்லது அதிமுகவில் இணைந்து 1 அல்லது 2 எம்பிக்களாவது பெற்றுவிட வேண்டும் என பலமான கணக்கை போட்டு வைத்துள்ளனர். ஆனால் பிரேமலதா பாஜகவிற்கு டிக் அடித்ததால் தற்போது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது. ஆனால் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களோ தேமுதிக இந்த முறை நிச்சயம் பாஜகவோட கூட்டணி வைத்தால் கணிசமான இடங்களை பெறும் என நம்பிக்கை தந்துள்ளார். ஒருவேளை எந்தவிதமான தொகுதியில் வெற்றி பெறாவிட்டாலும் கூட பாஜக மேலிடத்தில் சொல்லி ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டையாவது பெற்றுத் தருவதாக உறுதியளித்துள்ளார். தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலிகள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.